நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்ற கர்த்தரின் வார்த்தைக்கு இணங்க 1955 ஆண்டு பிறந்து தன் வாலிப வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார் என்று துணித்த வலுவான சத்தத்திற்கு இதோ அடியேன் என்று தன் உலக வேலையை உதறிவிட்டு 1976 ஆண்டு பகுதி நேர ஊழியத்தை துவங்கினார். 1984 ஆண்டு தன் சொந்த இடத்தை விட்டு கர்த்தர் காண்பித்த பொள்ளாச்சி பட்டணத்தை நோக்கி தனது முழுநேர பயணத்தை நித்திய மகிழ்ச்சி என்ற பெயரில் துவங்கினார். என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்ற இயேசுவின் வார்த்தையின்படி பிசாசினால் கட்டப்பட்டு வேதனையிலும் இக்கட்டிலும் இருந்தவர்களை விடுதலையாக்க தேவன் இவரை தமது பாத்திரமாக அநேகருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தினார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற கர்த்தரின் கட்டளைப்படி 2004 ஆண்டு வட இந்திய ஊழியத்தை 15 மாநிலங்களில் துவக்கி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்ற உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வாக்கின்படி 136 மிஷனரி ஊழியர்களையும் 35ற்கு மேற்பட்ட ஆலயங்களையும் உருவாக்கினார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 34 வருடங்களாக பேரின்ப பெருவிழா, அக்கினி அபிஷேக முகாம், மன்றாட்டு ஜெப முகாம், கட்டவிழ்க்கும் முகாம், வல்லமை ஊழியர் பயிற்சி முகாம் போன்ற கூட்டங்களை தடையில்லாமல் நடத்தினார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையை சபையிலும் நற்செய்தி கூட்டங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பிரசங்கித்தார். தேவன் தந்த இந்த வாழ்க்கையில் தேவனுக்காக சாதிக்காமல் உலகத்திற்காக வாழ்வது நன்றி இல்லாத வாழ்க்கை என இறுதியாக சிங்க முழக்கமிட்டார். நன்றி இல்லாத ஒரு விசுவாசியாக உலகத்தில் வாழக்கூடாது. இயேசுவுக்காக இதை ஒன்றை செய்யாமல் நீ கண்ணை மூடும் பொழுது அதை போல ஒரு சாபம் இல்லை, சாபம் இல்லை. ஏதாவது செய்துவிடு, இருக்கிற பலத்தில் செய்துவிடு. பலன் உடைந்த பிற்பாடு வந்து என்ன பிரயோஜனம்? கண் போன பிற்பாடு சூரிய நமஸ்காரம் பண்ண என்ன பிரயோஜனம்? கண் போவதற்குள், பலன் குன்றி போவதற்குள் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு உன் இரத்தத்தில் கிறிஸ்துவின் மேல் உண்மையான அன்பு இருக்கும் என்றால் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அவர் செய்த தியாகத்தை, இந்த பாடுகளை, வேதனைகளை நினைக்கிறவனுக்குத்தான் அந்த இரத்தத்தில் அந்த வேகம் ஓடும். மற்றவங்களுக்கு ஓடாது, மற்றவங்களுக்கு ஓடாது. தன் ஓட்டத்தில் கடைசி வரை உண்மையும் உத்தமமுமாய் தேவனுக்கு சாட்சியாக இருந்து விசுவாசத்தில் உறுதியாய் தெய்வ கட்டளையை ஏற்று மந்தைக்கு மாதிரியுமாய் மெய்ப்பெருக்கு கண்காணியுமாய் தன் அடிச்சுவடை நமக்கு முன்வைத்து போனார். வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆம், தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம் முன் சென்ற தெய்வ மனிதர்களின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் தீவிரத்தையும் நம் மனதில் கொண்டு ஆகாயத்தை அடிக்கிறவர்களாய் சிலம்பம் பண்ணாமல் நம்முடைய ஓட்டத்தை தேவ சித்தத்தின்படி இயேசுவையும் நமக்கு முன் சென்ற தேவ ஊழியர்களையும் மாதிரியாக வைத்து அவரவருடைய ஓட்டத்தில் ஓடக்கடவும் வாருங்கள்.